உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அதாவது பலம் வாய்ந்த கட்சிகள் வராதுன்னு தான் சொன்னோம். என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியுள்ள எதிர்க்கட்சியாக கூட்டணியாக அந்த கூட்டணி அமையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்காக வேண்டி சின்ன சின்ன கட்சிகள்லாம் போய் சேரலாம், அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்வதற்கு விரும்பவில்லை. எனக்கு எந்த நோட்டீஸும் வரலையே. நான் நேற்று கூறிய கருத்துக்களில் நீதிமன்ற அவமதிப்பு என்பது எதுவுமே கிடையாது. இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேசியிருக்கேனே தவிர நீதிமன்றத்தை அவமதித்து பேசவில்லை. ஆனால் ஏற்கனவே முந்திய தீர்ப்புகள் இருக்கின்றனவே, அந்த முந்திய தீர்ப்புகளுடைய அடிப்படையிலே அதை சுட்டிக்காட்டி பேசுகிற உரிமை வழக்கறிஞராகிய எனக்கும் உண்டு. எனவே அந்த முந்திய தீர்ப்புகளை அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன். அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய கல்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான ஆதாரம் உண்டா என்று நாங்கள் கேட்கிறோம். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்பவர் தான் அந்த நிரூபிக்க வேண்டும். இதற்கு முன்னாலே அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், அந்த கல்தூணிலே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதை விட்டுவிட்டு அரசின் மீது நீங்கள் நிரூபிக்க வேண்டும், ஏற்றப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது எங்களுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வைக்கப் போகிற வாதத்துக்கு நான் சொல்லுகிறேனே தவிர நீதிமன்றத்தை நான் அவமதித்து எதுவுமே சொல்லவில்லை. நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்க மாட்டோம். அடுத்தாக இப்போது பேய் கதை சொல்லியிருக்காங்க. பேய் இருக்கா? பேய் இருக்காங்க நாட்டில்? பேய் இருக்கா? சுடுகாடுக்கு வந்து பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு சுடுகாடு சொல்லியிருக்கேன், என்ன தப்பு? நீதிபதிகள் பேய்க்கதை, அரசு பேய்க்கதை சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பிணம் எதிர்க்கப்பட வேண்டும், நடுரோட்டிலே எதிர்க்கப்படக்கூடாது என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்க. தீபம் ஏற்றுவதை நான் ஒப்பிட்டால் அதே கிடையாது. அதாவது தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். ஆதாரம் இல்லை. ஆனால் நீதிமன்றம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உடனடியாக ஒருவர் வந்து நடுரோட்டிலே தான் நான் பிணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னால் பிணத்தை எரிக்க சொல்லுவீர்களா? அது சுடுகாட்டிலே தானே எரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர நீதிமன்றத்தை அவமதித்து நான் எதுவுமே சொல்லவில்லை. அதில் நீதிமன்ற அவமதிப்பு 1% கூட கிடையாது. நான் எந்த நாகரிகம்லாம் பேசினேன் சொல்லுங்க. அதாவது ஒரு இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா வேற எந்த உதாரணத்தை சொல்ல முடியும்? நடுரோட்டில் எரிக்காதையான்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்ற போது அது அநாகரிகமா? சொல்லுங்க. நான் என்ன அநாகரிகமாக பேசுகிறேன்? ஏதாச்சும் தவறா பேசியிருக்கேனா சொல்லுங்க. அதை நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைங்க. எங்களுக்கு எந்த சினிமா எப்போ வருதுங்கிறதெல்லாம் நாங்கள் அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேர்தல் பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமா பணியை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லை. அரசியலோடு நாங்கள் அதை தொடர்புபடுத்தி பார்க்கல. அந்த பார்க்குறவங்க பார்ப்பாங்க, வரலைன்னா பார்க்காதவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். சார், அவங்க சொல்றது ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னால் ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். சும்மா பொய்யா குற்றச்சாட்டுக்களை சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஊழல் செஞ்சிருக்கு, எங்கே ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு வேணா 3200 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு?
அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். சார் அது வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு பட்டியல் தான். அது சும்மா தேர்தலுக்காக வேண்டி கொடுத்திருக்காரு. தேர்தல் பரப்புரையிலே பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். அதற்கான மறுப்புகளை நாங்கள் அந்தந்த மேடைகளிலேயே சொல்லிவிடுவோம். நாங்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த ஊழலும் செய்யவில்லை. எனவே அதை மறுப்பதற்கான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அப்புறம் மு.க. ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கனவு மெய்க்காது அப்படின்னு அமித்ஷா அவர் மெய்க்காதுன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அது மெய்ப்பிக்க வைக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கடமை. எங்க தொண்டன் செய்யற வேலையை அவர் அமித்ஷா எப்படி செய்வாரு? பாஜக தொண்டர் திமுகவுக்கு வேலை பார்க்க போறாரா? கிடையாது. திமுக தொண்டன் நிச்சயமாக தன்னுடைய பணியை சிறப்பாக தொடர்ச்சியான வருகை தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றங்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஏமாற்றம் தான் அவருக்கு ஏற்படும். யாரு? நாங்க கேசுகள் போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன என்பதை நாங்கள் கணக்கெடுத்து சொல்லுகிறோம். நிறைய அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகளுக்கு அமைச்சர்கள் சிலர் குடும்பத்தோடு போகிறார்கள், சிலர் தனியாக போகிறார்கள். தேர்தலை மையப்படுத்திதான் திமுக ஓய்வூதியமார்கள் தான் இல்லை வழங்குறாங்க அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் மடிக்கணினி வழங்குறது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் சொல்றேன் பாருங்க, நாங்க எங்களுடைய தலைவர் தேர்தல் நெருங்க வர்ற எல்லா பாலையும் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எடப்பாடி நோபால் போடுறாரு, அங்கிட்ட அமித்ஷா நோபால் போட்டு ஓவரோட எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறாங்க. 6 பால் போட வேண்டிய இடத்துல 8 பால் 9 பால் போடுறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் மனதில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சிக்ஸராக மாறிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் முடியாது. நாங்கள் அதுக்காக தலைக்கணத்தோடு சொல்லவில்லை, கருவத்தோடு சொல்லவில்லை. மக்களுக்கு பணியாற்றி விட்டு மக்களுடைய மனதை தொட்டு பார்த்து விட்டு சொல்லுகிறோம். உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான பதிலை நாங்கள் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் இந்த வழக்கு ஏற்கனவே 2 நீதிபதிகளுடைய அமர்விலே விசாரிக்கப்பட்டு இது உரிமையியல் நீதிமன்றத்திலே போய் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 3 நீதிபதிகள் அல்லது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும். எனவே இதில் பல்வேறு கருத்துக்களை உச்ச நீதிமன்றத்தில் சொல்வதற்கு எங்களுக்கு இடம் நிறைய இருக்கிறது, கருத்துக்களும் நிறைய இருக்கிறது, சட்ட கருத்துக்களும் நிறைய இருக்கிறது. சார் அந்த இடத்துல விளக்கே ஏத்தலைங்கிறோம், அப்புறம் அதுக்கு அனுமதி கிடைக்காதுன்னு சொன்னா எதுக்காக புது இடத்த நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? அப்புறம் நாளைக்கு சொல்லி திருவண்ணாமலையில் இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது, வேற இடத்துல போய் ஏற்றணும், அருணாசலேஸ்வரர் கோயில் உச்சியில் ஏற்றணும்பீங்க. கேட்கறதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆளுகைக்கு உட்பட்டது. இதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவங்க. இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்குன்னா தீர்ப்புக்கு கட்டுப்படணும். அது கார்த்திகை தீபம் வர்ற வரைக்கும். அதுக்கு முன்னாலே நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை திருப்பி வாங்கியாச்சுன்னா அதை பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வாங்கி விடுவோம். விரைவில் நாங்கள் நிச்சயம் உச்ச நீதிமன்றத்துக்கு. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சார் சிலர் தூங்கிக்கிட்டே கனவு காண்றாங்க. கனவுல அவர் பெரிய சக்தியா தேர்ந்தெடுக்காரு. ஏன்னா கரூருக்கு வந்துட்டு போனாரு, அன்னைக்கு அவங்க தூங்கி இருந்திருப்பாங்க, அதுல பெரிய சக்தியா தெரிவாரு. அதை அவங்க தூக்கத்துக்கெல்லாம் கனவுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது, கவலை இல்லை. நாங்க எங்க போய் இது வேலை எங்க வேலை